வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் அவர்கள் இன்று குடிமல்லூர் கிராமத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 77ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மற்றும் அன்னதானத்தை வழங்கி சிறப்பாக கொண்டாடினார். இதில் மேலும் மாவட்ட துணை செயலாளர் டபிள்யூஎஸ் வேதகிரி அவர்கள், வாலாஜா நகர செயலாளர் டபிள்யூஜி மோகன் அவர்கள், வாலாஜா கிழக்கு ஒன்றிய செயலாளர் பூண்டி பிரகாஷ் அவர்கள், குடிமண்டூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துரைசாமி அவர்கள், மேலும் திரு பக்தவச்சலம், ஆதித்தன், மகேந்திரன், திலீப் குமார், ராதாகிருஷ்ணன், சின்னத்தம்பி மற்றும் குடிமல்லூரில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கிளை செயலாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள், மகளிரணி சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு புரட்சித் தலைவி அம்மாவுடைய 77ஆம் ஆண்டு பிறந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடினார்கள். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அதிமுக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் அவர்கள் பேசும் பொழுது, வருகின்ற 2026ஆம் ஆண்டு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் தமிழ்நாடு முதல்வராக அமரும் வரை நாம் தொடர்ந்து பாடுபட வேண்டும். புரட்சித் தலைவி அம்மாவுடைய 77வது ஆண்டில் நாம் சபதம் ஏற்றுக்கொள்வோம். அதேபோல குடிமல்லூர் முழுவதும் உள்ள அதிமுக பொறுப்பாளர்கள் சிறப்பாக பணியை செய்து அதிக அளவில் வாக்குகளை பெற்றுத்தர வேண்டும் என்று பேசினார். செய்திக்காக ஈஸ்வரன்.